பக்க வேலைகள் அருமையான ஒளிபரப்பி ராஜா ஆடியோஸ் அண்ணாவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு முக்கிய வேண்டுகோள், இங்க வந்திருக்கிற பப்பங்காரனுக்கு சுகர் பேஷண்ட்லாம் இல்லை, பாவம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. பாவம் காய்க்க வலிப்பு சர்க்கரை போட்டு கொண்டு நிறைய கொண்டு வந்து கொடுங்க. 10 டீ கொண்டு வந்து கொடுங்க. பாவம் இழுத்துக்கிட்டு உள்ள உங்களோட தள்ளுது. சீக்கிரமாங்க சீக்கிரமாங்க. முடிகிறதுக்குள்ள கொடுக்கலாம், செத்து போயிடுவேன். நாளைக்கு வேற பப்புன்னு போட முடியாது, கொண்டு வந்து கொடுத்துருவேன். பாவம் ஏகே சாமி ஏகே பெரியசாமிக்கு நாளைக்கு பப்புன்னு இல்லை. பாவம் இப்படி நிகழ்ந்தாலும் நம்ம கிராமத்து தெய்வம் சொல்லணும் இல்லையா? ஆமா சார், அவர் வணக்கம் இல்லையா? தானே மக்கள் தெய்வம். அவள் தானே திருச்சி நல்ல மாவட்டமா மரங்காபுரி தாலுகாவா மணியை குறைச்சி எல்லையிலேதாயே வாழ்ந்து வரும் செல்லானே.
காலைகள் காடு சென்று மாலைகள் விடுதலும்பி மண்ணை பொன்னாக்கி கொள்ளும் எனவரும் விவசாய பெருமக்களே ஊர் முக்கிய சார்புகளே கடமை கண்ணிகம் கட்டுப்பாடு என காவல் காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே என் போன்ற கல்வி மாணவ மாணவிகளே எதிர்கால இளைஞர்களே வருங்கால வாலிபர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கதை புனிக விரும்புகிறேன். இப்படி எத்தனை நேரம் நிறுத்தாலும் கந்தனுக்கு முன்பே வந்து தொந்திக்கிற முதல் வல்ல வணங்கணும்ல வணக்கம் வல்லையா ஆமாப்பா அவர் தானே முதல் தெய்வம் வணங்கி விட்டு வணங்குங்க ஹலோ 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 ஆசைப்பாட்டெல்லாம் வந்து டிவிலாம் ஒழிய விடாது ஊர் கட்டுப்பாடு நீங்க மட்டும் உங்களுக்கு பூஸ்ட் ஆர்மிக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஹலோ 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 இங்கே சிறந்ததொரு வெளிவெளி அமைத்துக் கொண்டிருக்கும் பன்னங்கோமை சேர்ந்த ராஜா சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த கோடான ஒரு நன்றி நன்றி. இங்கு மட்டுமில்ல பட்டி தொட்டியெல்லாம் விருது வாங்கி கொண்டிருக்கும் ராஜா சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளவர்களுக்கு அதில் வெளிவெளியும் அருமை தம்பி மணி அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. இன்னொரு 2 டீ கொடு ஆபரேட்டருக்கு பரவாயில்ல குடிச்சுக்கிறோம். அப்படியா அது ஏற்கனவே வந்துருச்சு உண்டே அதை ஓட்டு கட்டி கிடக்கு பிடிக்கிறேன். ஹலோ ஹலோ சாயா குடிக்க வர மாட்டேங்குது. ஹலோ ஹலோ முந்தை முன்னிராயர்களே பத்தம கோடி தேவர்களே 33 கோடி தேவர்களே பிள்ளையார் வீட்டில் வசிக்கும் உடங்குடியில் வாழ்ந்து வரும்
நல்லா இருப்பாடா சாமி. இப்படி இத்தனை திவகத்தை தொடங்கிட்டாலும் எனக்குன்னு ஒரு சண்டாளி வந்தாங்க. எப்போ எங்கே சண்டாளி யாரு? எங்கிருந்து வந்தவர்? அண்ணே விடத்துக்கு ஒரு வரையாவது வாழணும்ல. பத்தேன் உண்மையை சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வா, வெளியில வா. நான் உண்மையே சொல்லித்தையா, நான் உண்மையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுயா. கதைக்கா ரெண்டா ஈனப்பையில அவன் சொல்றேன் உங்களுக்கு விரிச்சு பிடிச்சி பாட்டுங்க. நீங்க மிதிச்சாலும் சரி மிதிக்காம இருந்தாலும் சரி அவ கதையும் ஒரு வரியாவது படிக்கணும் இல்லையா? அவ கதையா? ஆமா ஐயா, படிக்க படிக்க. ஒன்னு பார்த்ததாமே ஆசைப்பட்டு தென்னங்குலையே மாபடுத்து மாபடுத்து செவமது போல முகமுந்தடி குதிரை அச்சனாறு காத்திருக்கே மணிக்கணக்காக என் மனமாடி குதிரை ஓர்கமே ஒரு பார்வையும் பார்க்காரடி அறிவுள்ளக்குள்ள சாகரண்டி ஓமாவடி மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை செம்மக்கல் ரோடு யானவள ஒத்தக்கடை அருகருக்கும் சிட்டம்பட்டி சிட்டம்பட்டி நகருக்கும் தக்கம்பட்டி என்பது ஊராகும். தந்தை சேதுபதி தேவர், என் தாய் செம்பாகி. சேதுபதி தேவருக்கும் செம்பாகிக்கும் கல்லர் குடியில் விழுந்து கணத்தோட வெள்ளச்சாமிகள் பேராகும். வெள்ளச்சாமிகளா
சரிண்ணே. எனக்கு 5 வயசு. அரிய பருவம். என் தந்தை அந்த உறங்காமல் ஜல்லிக்கட்டுல மாடுபிடிக்க போறேன்னு சொன்னார். சொல்லி மாடுபிடிக்க போறேன்னு சொல்லும் போது என் தாய் சொன்னா, சரி அட பொசக்கட்டவனே, அட போக்கத்த பயல, அட முள்ள மாதிரி பயல, அட முடிச்சவைக்கு பயல, அட குடிகார பயல, எல்லாம் எப்ப உருப்பட போற, எல்லாம் எப்படி உருப்பட போற, உருப்பட போற ஒன்ன சொல்றேன். அப்படிதான் இல்ல, நீதான் கைது கட்டிருக்கிய. ஒன்ன சொல்றேன், நீ நல்ல மனுஷனே. நீ மட்டும் கயிறை மட்டும் அவுத்து பாரு. காலையில அவுத்து அவுத்து குடிச்சுக்காங்க. இவரனும் அவுத்துட்டு எனக்கு வீட்டு கொட்டுற மாதிரி இருந்தாள். போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னானே அந்த சண்டாளி. என் தாய் பேச்ச மீறி ஜல்லிக்கட்டுக்கு போனாரு. என்னைக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிறோம், என்னைக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிறோம். நீ கேக்குறியா முதல்ல? இருந்தா கேக்குறோடா. எனக்கு ஒண்ணு வரும் இல்ல, வருமா? அன்னைக்கு கேட்கறேன்டா நானு. அப்பதான் தெரியும் உன்னோட இழிச்சி என்னன்னு. நீங்க பண்ற தப்புக்கு அதுல சொல்லலாமாடா? நீங்க தண்ணியை குடிச்சு படுத்துறீங்க. இந்த சித்திரை மாசத்துல நம்ம கல்யாணத்தை வைக்கிற மாதிரி, பங்குனி மாசத்துல கல்யாணம் பண்ற மாதிரி நான் பேசுறேன். இன்னும் 10 வருஷம் இந்த வண்டி போகுது வாங்கிருக்கிறேன். இன்னும் 10 வருஷம் அதை ஓட்டுவேன். ஏன்டா பாக்குறீங்க? உங்களுக்கு தான் பொண்டாட்டின்னு ஒன்று இருக்குது இல்ல, ஏன்டா பாக்குறீங்க? ஒயின் சாப்பு குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அந்த பிள்ளையா தூக்கி கூட்டி போடும். ஏன் குடிக்கிறீங்க? சமூக தொண்டு செய்யறேன். சமூக நீ எனக்கு அப்படியே எள்ளு முடியாம வீட்டுல வச்சு கட்டிடுற. அடிச்சு சொட்டையை காலியாக்கிடுச்சு உனக்கு. நாங்கெல்லாம் கல்லா கட்டினாதான் உங்களை மாதிரி ஆளுலாம் குறைக்க முடியும். சரியா? இருந்தாலும் பரவாயில்ல. என் தாய் பேச்சு மீறி அந்த வெங்காமல் ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடிக்க போனாங்கல்ல, மாடுபிடிக்க போன இடத்துல மாடுபிட்டு விட்டார். சத்து போயிட்டாரா அப்பா? ஐயோ போச்சா, கோழி போச்சுடா இருக்காங்கடா. போச்சுடா 10,000 காசை கொடுத்து ஒரு பொட்டை கோழி கேட்டோம்டா. 10 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா செத்து போயிட்டாரு சொல்றேன். உங்களுக்கு பொட்டை கோழி பெருசா போச்சாடா? அட சண்டை என்ன ஆனாலும் சரி, பொட்டை கோழி வரல 10,000 காசு வரல பாடி எடுக்க விட மாட்டோம். காலையில நாடகத்தாடி காசை கொடுத்துட்ற. காசை கொடுத்துறியா? சரி இப்படியே சொல்றேன். ₹1 கூட தரம் படுக்கிறேன். ஆய் மாய் சமயபுர தாய் வேலை ஆய் மாய் இப்பாவது பரவாயில்லடா மாப்பிள்ள. நானும் தூண்டியாக்குறாங்க. பரவாயில்ல, ஓடிக்குவா. ஆத்திர மூத்திரம் இருக்கத்தான் செய்யும். என் தாய் பேச்சு மீறி அந்த உறங்காமல் ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடிக்க போனாங்கல்ல, மாடுபிடித்து மாண்டு வந்த பிறகு என் தாய் சம்பாகி என்னை கொள்ளி வைக்க ஒத்தப்பில் தான் இருக்கா சொல்லி என்னை உசரக்கோசாக வளர்த்து வந்தாள். ஒரு கோனார் குடியிலே, ஒரு கோனார் வீட்டிலே 1000 பசுவாரங்கள் வைத்து பண்ணைக்கு இருந்து என்னை ஒரே பிள்ளை தான் இருக்கா சொல்லி உசரக்கோசாக வளர்த்து வந்தாள் என் தாய் சம்பாகி. என் தாய் சம்பாகி வட்ட கஷ்டமான வந்தாங்க தெரியவில்லை. என் தகப்பை சேதுபதி நாடு விட்டு இறந்தது வந்தாங்க தெரியவில்லை. 5 வயசு அரியா பருவம். அந்த வெள்ளக்காட்டுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வேட்டையாட செல்வது வழக்கம். யாரே திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை எல்லாம் இருக்கிறப்போ ஏன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் போய் ஏரியா வாரம் வெள்ளிக்கிழமை வேட்டையாட போறோம். ஏரியா போறோம் சொல்லி தொலை போற காலையில வச்சுக்கிறாரு. உனக்கு 100 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா தரேன் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கா. சரி நீ என்ன பண்ணீங்க? தூக்கி அடிச்சதுக்காக உனக்கு 100 ரூபாய் கம்மி. தம்பி காலைல எல்என்டிக்கு பணம் கட்ட முடி சாமி. இவாட்டுக்கு சம்பளத்துக்கு கை வச்சிடாத சாமி. எல்லாரும் வாங்கிட்டு அடுத்த காலத்துக்காவது சேர்த்து கொடுங்க சாமி. நான் மட்டும் தான் வாங்கியிருக்கேன்னா எல்லாருமே வாங்கியிருக்கீங்க. ஆமா சாமி, உண்மையாலுமே நிஜமான இன்னைக்கு தூக்கமே இல்லை வீட்டுல. அந்த வெள்ளக்கட்டுக்கு ஏன் வார வெள்ளிக்கிழமை வேட்டையில போறேன்? எள்ளி அம்மனத்துல அதுக்கு காரணம் இருக்கும்ல. அதுக்கு எங்களுக்கு காரணம் தெரியுமே. என்ன காரணம்? அந்த காலத்துல டெய்லரே கிடையாதுன்னு. உண்மையாலுமே பிடிச்சாலும் அந்த எலிக்கும் பொந்துல ஓடி போடுது. விழுக்க முடியாது. நீ என்னென்ன சாப்பிட்ட? ஒண்ணும் இல்ல, ஒரு நாடிட்டு எலி அம்மனத்துல இருக்கு காரணம் இருக்கும்ல. அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கும்ல. நான் ஏன் வார வெள்ளிக்கிழமை வேட்டையாட போறேன்னா அந்த வெள்ளக்காட்டுக்கு வேட்டையாட செல்வேனும். அந்த வெள்ளக்காட்டுக்கு அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்து 7 பேருக்கு இளைய கண்ணியாமல் இருந்து வெள்ளைவன் அந்த வெள்ளி வெள்ளாடு வைக்கிற வழக்கம்.
இப்பதான் தெரியுது. என்னைக்கு இந்த சண்டாளி இந்த விடுதலை கட்டுக்கு வெள்ளாடு வைக்க வந்தாலும் அன்னைக்கு தாக்கியா பிடிச்சி விமர்சனிங்க. அன்னைக்கு தாக்கியா பிடிச்சி விமர்சனிங்க. அந்த சண்டாளியை பார்க்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்க. அந்த சண்டாளி இன்னைக்கு பார்ப்போமா, நாளைக்கு பார்ப்போமா, நாளானைக்கு பார்ப்போமா, அவளை எப்போ பார்ப்போம்? பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். அந்த அவளோட காத்து கொண்டு இருக்கிறானே, பார்ப்போம். அவளை பார்க்கறதுக்காக ஏறிக்கிட்டு இருக்கிறானே, எப்படிலாம் இருக்கா? அந்த சண்டாளியை பார்க்க ஒரு நாள் கூட இருந்தது இல்லையா? அப்படி பார்க்கும்போது வெள்ளை மாடு, அந்த வெள்ளை மாடு பார்க்கும்போது நானும் ஒரு நாள் கூட இருந்தது இல்லையா? அந்த வெள்ளை கட்டுக்கொள்ள இட்ட தண்டி வந்து கொண்டிருக்கியா? எத்த தண்டி? அது என்ன நீ பாக்குற பொண்ணு மட்டும் அத்த தொண்டியா இருக்குது? ஏங்க நீங்க பாக்குறது எப்படி இருந்துச்சு? ஒருவேளை பழைய பொந்தா இருக்குமா? ஆமாய்யா, அது பழைய புளிய மரம். புளிய மரம்? ஆமாய்யா, நீங்க பாக்குற பொந்து வேறயா, இது புளிய மரம் பொந்துயா. அந்த புளிய மரம் பொந்துக்குள்ள மழை பெய்ஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நானே வெள்ளை மாடு அந்த புளிய மரம் பொந்துக்குள்ள ஓடி பிடிச்சு வருமையா. சரி, அவ்வளவு பெரிய. ஆமாய்யா, என்னை பார்க்கும்போது வெள்ளை மாடு, அந்த வெள்ளை மாடு பார்க்க நானும் ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. பொம்பளைக்கு பத்தி பின்பற்ற நமக்கு தெரியுமா இல்லையா? அதை உறுதி செய்யணுமா இல்லையா? அப்படியா? இப்ப போனேன். எங்க போனேன்? மதுரை மீனாட்சி வீதியில அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடி சண்டாளி வாழ்ந்தாலும் உன் கூட, செத்தாலும் உன் கூட அப்படின்னு சத்தியமனை கொண்டு கேட்டேன். சண்டாளி சத்தியம் கொடுத்தா ஒருவருக்கொருவர் சத்தியம் செய்து கொண்டோம். எந்த சத்தியம் செய்து கொண்டோமோ அன்று முதல் இன்று வரை வள்ளியம்மன் பார்க்கவில்லை. என்றாவது ஒரு நாளைக்கு வெள்ளைமர் பார்ப்பேன், அவர் கூட ஒரு வார்த்தையோடு பேசுவேன். ஆசையோடும் ஆவலோடும் காத்துக் கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அருப்புக்கோட்டை திருப்பத்தூரிலே முத்தாலம் சித்திரை திருவிழா நடக்கிறது. அங்கு சிலம்பாட்டம், கோயிலாட்டம், ஒயிலாட்டம், உரங்காமட்டியிலே மாறு வேடிக்கையும் நடைபெறுகிறது. வெள்ளையுமே ஆட்டம் மட்டும் வருவா. அப்படி வெள்ளை அந்த உரங்காமட்டி ஜல்லிக்கட்டு மாறு வேடிக்கை பார்க்கறதுக்காக வெள்ளை வருவா அப்படிங்கிற ஆசையோடும் ஆவலோடும் இன்னைக்கு சக்கமட்டி சீமை விட்டு அந்த அறுப்பு கொடுத்தது போர்ன்னு சொல்லிட்டு பரிச்செலவு காசு வேணுமா இல்லையா? நம்ம கையில ஏத்திய காசு, நம்ம கையில என்னைக்கியா காசு இருந்தது? இருந்தாலும் பெத்த ஆத்தான்னு ஒருத்தர் இருக்காளா இல்லையா? அப்படியா? நம்மள ஏரியா பெத்தா, நம்மள எதுக்கியா பெத்தா? எதுக்கு பெத்தா? பெத்தா இல்ல, காசு கொடுக்கணும் இல்ல. அவ கேட்டாலும் அந்த சந்தாலி காசு கொடுக்க மாட்டாயா? அவ வீட்டுல எல்லாம் நேரம் பார்த்து அவ அடுக்கு பையில எங்க காசு வச்சிருக்கா, சுருக்கு பையில காசு வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும். யாத்தா வீட்டுல எல்லாம் நேரம் பார்த்து அவ வச்சிருக்க காசெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சக்கமட்டி சிமி விட்டு அந்த அறுப்பு கொடுக்கிறது. அட திருட்டு பையலே, அட கலவடி பையலே, கண்டா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? சோறு தான் திங்கிறியா? வேற எதாவது? யாரு திருட்டு பையன்? அடா பெத்த நான் திருட்டு பையன். பெத்த வயிறு என்னடா பாடுபடும்? அடுத்தவங்க வீட்டுல திருநாதையா திருட்டு, நம்ம வீட்டுல திருடா திருட்டு கிடையாது. திருட்டு கிடையாது, அது ஒரு வகையான பாசவையா. எப்படி? தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தினா ஒரு காலமும் முன்னேற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? வெளியில ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க சட்ட பாக்கெட்ட வீட்டுக்குள்ள போட்டு விட்டுருப்பாங்க. அப்படியா? அவங்க அங்கிருந்து வர சொல்லி கால் வலிக்கு வர சொல்லி கை வலிக்கு எடுத்து கொடுக்கணும் ஐயா. அப்படியா? அந்த கை கால் வலி கூட வலிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆம்பளை நான் மட்டும்தான் ஐயா. ஐயாடா சொன்னிய திருட்டோட இந்த ஒரு கதை சொன்னியே, திருங்கதடா சாமி. இல்லைன்னா திருட்டு பையன் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க சாமியில காசானத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சக்கமட்டி சிமி விட்டு அறுப்பு கொடுத்து போனாலும் வெளிச்சது காசு இருந்தாலும் என் தெய்வத்தை சுமக்கணும் இல்லையா? எத்தனையோ இடத்துல எத்தனையோ வந்துங்க லட்சமே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சீமையில வெள்ளையும் லட்சமே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? பாத்துருவோமா? தயவு செய்து தூங்குற எழுதி போடுங்க. இது வேற மாதிரி நாடகம்லாம் இல்ல. மகமாயி பாண்டிச்சாமினா ஆக்ரோஷமா அழைப்பாங்க. அது எங்க வந்திருக்கிற பசங்க எல்லாம் உலக மகா கட்டுரை எடுக்கிறவங்க. கொஞ்சம் நெஞ்சம் அசத்து படுத்தாலும் விட மாட்டாங்க. எந்திரி எந்திரின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆடி வர்றப்போ போட்டு மிதிச்சு விடுவாங்க. சாமி வந்து ஆடி வருவாங்க, தன்னை மறந்து மெய் மறந்து ஆடி வருவாங்க. அதனால தூக்குறோட தயவு செய்து எழுப்பிடுங்க. பெண்கள்லாம் கொஞ்சம் எதிர்த்து உட்காந்து கொஞ்சம் உட்காந்து உற்சாகப்படுத்துவா. கை தட்டி நல்லா ஆரம்பரம் செய்யமா. பலவரப்பட்டியை சேர்ந்து அம்மா அறுவை பெரியப்பா அவர்கள் எங்களது கலைக்குழு பாராட்டையும் எங்களை பாராட்டையும் ரூபாய் 50 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். பலவரப்பட்டியை சேர்ந்த அண்ணாமலை கேட்டரிங் சர்வீஸ் அருமை பெரியப்பா எங்களுக்காக ரூபாய் 50 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார். அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். வண்ணாங்கோப்பை சேர்ந்த ஆங்கியமயம் வீங்கி அவர்கள் எங்கள் கலை குடும்பத்தை பாராட்டி ரூபாய் 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அளித்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலைஞர் சார்பாக நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம்.
எழுப்பிடுங்க எழுப்பிடுகிறாரு சிறுபிள்ளைக்கு கூட தொங்க ஒரு அதிகம் சிறுபிள்ளை கத்தவனாலும் கொஞ்ச நேரத்துக்கு மடியத்துக்கு போட்டுக்கோங்க எழுப்பிடுகிறாரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கோங்கம்மா எழுப்பிடுங்க ஐயா காலையில பஸ்ஸுக்கு உள்ள காசுலாம் கொடுத்துட்டு போறேன் காலையில என்ன வாங்கிட்டு அருமை ஆயா ஐயா ஐயா வீரவல்பட்டியை சேர்ந்த அருமை ஆயா அவர்கள் எங்களது படிப்பு பாராட்டி 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அண்ணாவர்களுக்கு நன்றி கண்டுகள் வணக்கம் 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 பட அடே அடே நீ காரைக்குடி போயிட்டு வந்தப்போ வண்டி எங்கிட்ட விடுறப்ப நினைச்சேன் நாடகத்துக்கு நாளைக்கு விட்டா அடுத்த நாள் வருவோம் தெரியும் அதனால சித்திரை மாத்தி கொடுத்துருக்கிறேன் விளம்பரம்ல அவங்கள்ட்ட 50 ரூபாய் உங்கள்ட்ட 50 ரூபாய் கொடுத்து வச்சேன் சரி திரும்ப கொண்டு கொடுத்துட்டாங்க இன்னும் 4 பேர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து கொடுக்கல கொண்டுட்டே போயிட்டாங்க வந்து கொடுத்து விடுவா எங்களோட படுத்துருச்சு வண்டி செட்டுக்கு போயிருச்சு தயவு செய்து தூங்குறோம் வெளிப்படுங்க திருவிழா கூட தூங்கினாலும் கொஞ்ச நேரத்துக்கு மடி தூக்கி போட்டுருங்க சாமி ஆடி வரவங்களை யாரும் முடிக்க வேணாம் யாரு சாமி ஆடி வந்தாலும் மேடை கொட்டுவதாகி கொஞ்ச நேரம் மட்டும் எழுப்புங்க சாமி ஆடி வர்றவங்க மேல் வச்சுருவாங்க சின்ன பிள்ளைகள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மடி தூக்கி போட்டுக்கோங்க நல்ல குலவ சுத்தம் போடுங்க நல்ல விசடிங்க வெள்ளையும் வெள்ளச்சாமி விசல் கொஞ்ச நேரம் மட்டும் எதிர்த்து உட்கார்ந்தாங்க எழுப்பிடுங்க கொஞ்ச நேரம் நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்து பத்தி பரவசம் ஒட்டிய காதல் காவியமானது பாண்டிச்சாமி நாடகத்திலே சாமியாருக்கு முடிய போகிறது அப்படியே கொஞ்ச நேரம் எதிர்த்து உட்காருங்க ஆரம்பம் 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 எதிர்க்கு எழுப்பிடுங்க இந்த சண்டை வெள்ளச்சாமி எனக்கு மாணவரே சேவை கட்டா அரைவுடைக்கு சண்டை வெள்ளச்சாமி உனக்கு மாணவரே சேவை கட்டா இந்த சண்டை வெள்ளச்சாமி நான் தென்னாட்டோ சிங்கமடா கள்ளனடா இந்த சண்டை வெள்ளச்சாமி தென்னாட்டி வீரனடா யானமல ஒத்தக்கட யானமல ஒத்தக்கட இந்த சண்டை வெள்ளச்சாமி எனக்கு அருகருக்கோ சட்டமட்டி உனக்கு யானவத்தக்கடே ஒரு யாரா இந்த சண்டை வெள்ளச்சாமி உனக்கு சட்டமட்டி சக்கமட்டி சிவையே இந்த சண்டை வெள்ளச்சாமி நான் சமத்தனகா சக்கமட்டி சிவையிலே சக்கமட்டி எல்லையிலே இந்த சண்டை வெள்ளச்சாமி நீ சமத்தனகே நீ பிறந்த அரணா உசிலம்பட்டி சிவையிலே உசிலம்பட்டி சிவையிலே இந்த சண்டை வெள்ளச்சாமி நான் ஒய்யாரமா உசிலம்பட்டி எல்லையிலே சண்டை வெள்ளச்சாமி நீ பிறந்த அரணா மதுரக்கரே சந்தனமா Jira
அது மட்டும் இல்லைங்க, இந்த சந்தான விளச்சாமி எப்படி எல்லாம் விழுந்தவன், எப்படி எல்லாம் வளர்ந்தவன் தெரியுமா? அடனா உரத்திக்கு ஒரு மகனா, உரத்திக்கு ஒரு மகனா, இந்த சந்தான விளச்சாமி நான் ஓவியமா விழுந்தவன் இந்த சந்தான விளச்சாமி நீ ஓவியமா பிறந்தவனா சந்தான விளச்சாமி கள்ளவரே அரணி செல்லவரே செம்பாகி பெற்றெடுத்த இந்த சந்தான விளச்சாமி நான் செல்லவரே ஒளிவாரே அதனை செல்லவனே வெள்ளச்சாமி எனக்கு காடக்கூடே வெக்கத்திலே இந்த சந்தன வெள்ளச்சாமி எனக்கு கையமரா பக்கத்திலே காடக்கூடே இந்த சந்தன வெள்ளச்சாமி உனக்கு கையமரா பக்கத்திலே கமலாரி குளருக்கு சாமி கள்ளவரே ஒளிவாரே குளத்தி அரணி செல்லவரே ஒளிவாரா அரணா உலகத்தை கத்தா சந்தான ஒரு மகனா இந்த சந்தான வெள்ளச்சாமி சோறு இல்லாம கொடுத்தது ஆனா எண்ணெய் இல்லாம இருக்க மாட்டேன். நம்ம ஊர் வெள்ளையில நல்லா கும்மி அடி வெள்ளையும் வெள்ளச்சாமி வரக்கூடிய நேரம் வெள்ளையும் வெள்ளச்சாமி கும்மி சத்தம் குழம்பு சத்தம்னு ஆடம்பரமா வருவாங்க. ஆமா, எல்லாரும் அப்படியே எதிரிய பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. எல்லாம் நம்ம பயிலுகதே, எல்லாம் நம்ம ஆளுக. ஆமா, நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க. கொஞ்ச நேரம் குழவு சத்தம் போட்டு கும்மி சத்தம் போட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. உங்க பொற்பாத தொட்டு கேட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு கும்மி சத்தம் குழவு சத்தம் போடுறோமோ அந்த அளவுக்கு சாமி ஆடம்பரமா ஆடி வருவாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் நல்லா ஐயோ வர புளியம்பளம் ஓட உறுப்பு நம்ம ஊர் ரோட்ல புளியம்பளம் எழுப்பினாலும் கூட கொஞ்சம் வேகமா சத்தம் தட்டுறது எங்க காதுக்கு கூட கேட்கல. பார்ப்போம் யாராரு கும்மி சத்தம் குழம்பு சத்தம் போடுறாங்களோ நீங்க போடுற கும்மி சத்தமும் குழம்பு சத்தமும் அந்த மொட்டை கோபுரம் காத்த முத்தன்குடி முதல் பாண்டிமுடி எல்லைக்கு போகணும். யாராரு கும்மி சத்தம் குழம்பு சத்தம் அந்த மொட்டை கோபுரம் காத்த முத்தன்குடி முதல் பாண்டிமுடி செல்வோம். நம்ம குடும்பத்தில் என்னைக்கும் கூடுதலாக இருக்கும். ஆமா சார், உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளை சூரிய காத்து கருப்பு ஏவ எதுவாக இருந்தாலும்
அதுவெல்லாம் போட்டி பட்டித்தலைக்கு பாலாறு செல்வங்கள் பெற்றெடுக்க அந்த முட்டங்களும் காத்து முத்தமிடுவதில் பாண்டிமொழி தெய்வம் மனதார பாண்டிமொழி தெய்வத்தை மனசை நினைச்சிருக்கு பெண்கள்லாம் கைத்தறி கோஷத்தை கொடுக்க பார்ப்போம் இந்த வெள்ளையமா வெள்ளச்சாமி பட்டக்கூடிய நேரம் ஓடிப்பட வெள்ளச்சாமி அழைக்கக்கூடிய திட்டத்துக்கு இந்த கூட்டத்தில் உனக்கான உள்ள இருக்கிறது இல்லையா ஓடிவா பார்ப்போம் ஓடிவா பார்ப்போம் அடக்கி நீர சாரையவா கிண்ணியில சாராயமா கிண்ணியில சாராயமா இந்த சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு கிடைத்தி விடு புரிவல்லானா அடவுருக்கு கிண்ணிகள சாராயம்மா கிண்ணிகள சாராயம்மா இந்த சண்டாள வெள்ளச்சாமி உனக்கு கிடைத்தி விடு எனக்கு வட்டியிலே சாராயமா வட்டியிலே சாராயமா இந்த சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு வாழ விடு வருவல்லாரா வட்டியிலே சாராயம்மா வட்டியிலே சாராயம்மா இந்த சண்டாள வெள்ளச்சாமி உனக்கு வாழ விடு கல்லாக்குடி முறையிலே கள்ளச்சாராய முறையிலே இந்த சண்டாள வெள்ளச்சாமி கள்ளவரே முடிவாரே கஞ்சகுடி முறையிலே இந்த சாராய முறையிலே இன்னைக்கு கள்ளவரே முடிவாரே ஆட்டத்திலே சிங்கமரா ஆட்டத்திலே சிங்கமரா இந்த சண்டாள வெள்ளச்சாமி அழகவரே முடிவாரே ஆட்டத்திலே சிங்கமரா சிங்கமரா இந்த சண்டாள வெள்ளச்சாமி இன்னைக்கு அழகவரே முடிவாரே வீரனடா எத்தையிலே வீரனடா வெள்ளச்சாமி நான் வெள்ளமரா காரணடா எத்தையிலே வீரனடா எத்தையில வீரனடா இந்த செண்டட வெள்ளச்சாமி எனக்கு வெள்ளமரா காரணடா சாராயமா சாராயம்மா அட சாராயம்மா சேர்ந்து வாங்கடா அந்த தூண்ல வச்சு அணைச்சு பிடிச்சிக்க விட்டுறாதீங்க கொச்சங்க இருந்துச்சுன்னா எடுத்து கட்டிக்கங்க விடாதீங்க விடாதீங்க பிடிச்சிக்க சாமி வந்தா பிடிச்சு பக்க அதிகமா எதுக்காக 2 பேர் உட்காந்து இப்படி கத்திட்டு உட்காந்து இருக்கிறோம் நீங்க பிடிச்சு பக்கிறதுக்காகவா உணவன பாட்டி மொத்த கோபுரம் காத்த முத்தமுடிவதில் பாண்டிமொழி தெய்வம் எத்தனை பேர் உன்னை கட்டி வச்சாலும் சரி கட்ட 58 கோடி வரக்கூடிய ஆளு நீரு துள்ளி குதிச்சு ஓடிவா பார்ப்போம் ஓடிவா பார்ப்போம் ஓடிவா எத்தனையோ வெள்ளைங்க போய் ஊரே ஆட விட்டுருக்கோம் நம்ம ஊர் வெள்ளை நம்ம ஊர் வயிற்றுக்கிழமை வெள்ளையில வந்து ஆட விடாம போயிருவோமா விடுகிற வரைக்கும் ஆனாலும் சரி சரி பொழுது விடுஞ்ச நாளை காலையில் ஆனாலும் சரி இந்த ஊரே ஆடான்னு வந்து இடத்தை விட்டு போக மாட்டோம் ஓடிவா பாண்டி ஓடிவா பாண்டி காரனுக்கு கை விழுந்தாலும் சரி ஐயோ ஆளுக்காரன கை விழுந்தாலும் சரி அவனுக்கு இந்த ஊரே ஆடாதவன் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் ஓடிவதாகி எத்தனை பேர் கட்டி வரைச்சாலும் நிக்கக்கூடிய ஆளு இல்லை நீங்க எல்லையை தெரிவு ஓடியக்கூடிய ஆளு ஓடிவதாகி ஓடிவா பாப்பா ஆட்டத்திலே சிங்கமலா அழக வெள்ளச்சாமி
இந்த வெள்ளச்சாமிக்கு சரி இந்த வெள்ளச்சாமிக்கு ஆளு இல்லைங்க இந்த வெள்ளைமாலுக்கும் ஆளு இல்லாம போயிருவாங்க சண்டாளி எப்படி வெட்டவர் வந்தவர் எப்படி ஏன் இல்லைங்களா இந்த வெள்ளச்சாமி இருக்கக்கூடிய நேரம் சரி இத்தனை உத்தமத்தினை கொடுக்கல உனக்காக எடுக்கிறதுக்கு ஆளு இல்லையா இந்த வெள்ளச்சாமி அழைக்கக்கூடிய நேரத்துல துள்ளி குதிச்சு ஓடி வரணும் ஓடி வாடியே சண்டாளி சண்டாளி உன்னோட கட்டுதான் எடுத்து போச்சு உன்னோட ஆபேச கண்ட வழிகளை விளக்கமா உன் வெள்ளச்சாமி விருந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த கூட்டத்தில் இருக்கிற இல்லையா முடிவா பார்ப்போம் அரப்பு கொட்ட திருப்பத்தூரா அரப்பு கொட்டை சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சே சாய சொன்னா அடிவுனக்கு அரப்பு கொட்ட திருப்பத்தூரா அடிவுனக்கு அரப்பு கொட்ட திருப்பத்தூரா அரப்பு கொட்ட திருப்பத்தூரா அடியே சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சே சாயத்துண்டா ஏழு பேரும் பிறந்த ஏ சண்டாளி வெள்ளையம்மா அடி இளைஞரையே ஒடிவாடி அடி உனக்கு 7 பேர் பிறந்த 7 பேர் பிறந்த அடியின் சண்டாளி வெள்ளையம்மா இறங்கிலேயே ஓடிவாடி வெள்ளாரவை கயறி வெள்ளாரவை கயறி சண்டாளி வெள்ளையம்மா அடி இறங்கிலேயே ஒடிவாடி ஆடி உனக்கு வெள்ள வைக்கபடி அடியே வைக்கபடி அடியின் சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு விதவிதமா அரங்கடி அறிவுக்கு 5 பஞ்சாரக்கு வந்த சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அன்னிகளியா அழைக்கு வந்த அடி உனக்கு 5 மஞ்சருக்கு மஞ்ச அடிய சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு குறுமல பட்டி சரக்கு மஞ்ச அறிவுக்கு கொத்து மஞ்ச குடகு மஞ்ச ஏ சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு கொள்ளிடத்து சரக்கு மஞ்ச அடி உனக்கு கொத்து மஞ்ச குடகு மஞ்ச அடி உனக்கு கொள்ளிடத்தி சரக்கு மஞ்ச அறிவிப்பு கொத்து சண்டாளி திருப்பத்தூரா திருப்பத்தூரா சண்டாளி சாயத்தன்னா அடி அறுப்பு கொட்டு சண்டாளி திருப்பத்தூரா சண்டாளி
தயவு செய்து கொஞ்ச நேரம் விசிலடிங்க, கொள்ளுவ சத்தம் போடுங்க. உங்க பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க. மனுஷனுக்கு மனுஷன் மட்டும்தான் வைக்கப்படணும், தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது. இந்த நேரம் தெய்வம் வரக்கூடிய நேரம். எத்தனையோ இடத்துல போய் கும்மி அடிக்கிறோம், எத்தனையோ இடத்துல போய் விளையாண்டு ஆடி பாடி வசூல் பண்றோம். நம்ம ஊர் வெள்ளையும் லட்சம் இருக்கக்கூடிய நேரம். வெள்ளையும் பேரை சொன்னாலே 1000 பேர் வரக்கூடியவர். அப்படிப்பட்ட இடத்துல கொஞ்ச நேரம் மட்டும் குலவ சத்தம் கொடுங்க, விசில் வச்சு ஆர்டர் படுத்துங்க. கொஞ்ச நேரம் மட்டும் தாகி முற்பதம் தொட்டு கேட்டுக்கிறோம். கொஞ்ச நேரம் மட்டும் குலவ சத்தம் விசில் சத்தம் போட்டு நல்லா கைத்தருங்க தாய், கைத்தருங்க கைத்தருங்க தாய், கைத்தருங்க. நீங்க கொடுக்குற காசு கிடையாது, நீங்க கொடுக்குற காசு பெருசு கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஆடவர் கொடுக்குறீங்களோ, நீங்க போடுற சாப்பாடு ஆடவர் மட்டும்தான் எங்களுக்கு பெருசு. எத்தனையோ ஊருக்கு போய் அந்த ஊர்ல பெருசா இருந்துச்சு, இந்த ஊர்ல பெருசா சொல்லக்கூடிய நேரம். நல்ல கைத்தட்டுங்க, நல்ல குலவ சத்தம் போடுறாரு. கைத்தட்டி குலவ சத்தம் போராட்டி பரப்பதில்லை. யாரும் சிரிச்சு கேள்விகள் பண்ணாதீங்க. கலியுகத்துல உலகத்துல மனிதனாக பிறந்த இந்த கலியுகத்துல தெய்வமா விளக்கக்கூடியது இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி. வெள்ளையம்மாங்கிறது வேசப்பட்டது கிடைக்காதுமா. அவ ஆடி மாறாத சிரிச்சு கேள்விகள் பண்ணாதீங்க. அப்படி நீங்க சிரிச்சு கேள்விகள் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பொண்ணு இந்த வெள்ளையம்மா இறங்கி அவ என்ன காரியத்தை நினைக்கிறாளோ அது வெள்ள அந்த காரியத்தை போக்கு விரும்பாடுதான் போவா. ஆமா தாயி, லேசப்பட்ட நாடகம் கிடைக்காது. சாமி அடி அஞ்சு மந்த சந்தாரி அடக்கம் வந்த அடி அடக்கம் வந்த அடி அழகு வண்ணி உழைக்கும் வந்த அஞ்சு மஞ்ச சந்தாரி அடக்கம் வந்த பிறகு வந்த பிறகு வந்த இந்த வெள்ளை வெள்ளச்சாமிக்கு ஆளுனா சரி, அந்த மதுரை வாண்டிக்கும் ஆளுநர் பெறுவாங்க. வாண்டி தெய்வம் சாதாரணப்பட்ட தெய்வம் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 கட்டு பிடிக்க கூடியவர். மதுரை வாண்டின பேரை சொன்னாலே ஆக்ரோஷமா ஆடி வரக்கூடிய நேரம். புத்தமுடி வீடு ஊரடிக்க பஞ்சமத வீண்டகத்து அமலத்து எழுந்து ஓடி வரணும், ஓடி வராடே. பாண்டி உனக்கு நேர வர சங்கடான கொள்ளாதபடி உனக்கு நேர வர சங்கடானே. சுரட்டு விளக்குதரா, சுரட்டு விளக்குதரா எவத்தவழி வாண்டி நீ சொல்லாரோ நேரவரா. சுரட்டு மடக்குதரா, சுரட்டு மடக்குதரா கொள்ளாத பாடி எவத்தவழி வாண்டி நீ சதிகாரோ அரையா அடைவுக்கு சாட்டை வைக்கிறா. உனக்கு சாட்டே கிடைக்கிறடா, சாட்டை கிடைக்கிறடா. பாட்டி எப்ப வேடி கலைக்கிறோமோ பர்றப்ப தருவோம். வெள்ளையம்மா இறங்கு கீழே வந்தது. வெள்ளையம்மா இருந்தா சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படி இறங்க பார்ப்போம். கீழே வந்தது வெள்ளையம்மா. எப்ப வேலை கூப்பிடுறோமோ அப்பதான் வரணும். அது வரைக்கும்
வரைக்கும் வேலையை தொடக்கூடாது. போடு மண்டிகை, கீழே வண்டி போடு. வந்திருக்க உண்மையான வெள்ளைக்கு வெள்ளச்சாமியா இருந்தா மண்டி போட்டு தலை சுத்தி ஆடி வரணும். உன்னோட முறையான ஆட்டத்துக்கு எல்லாரும் பார்க்கணும். போடு மண்டிகை, போடு மண்டிகை, போடு மண்டிகை, போடு வண்டி போடு. போடு சாமி சொல்ல கட்டப்படணும். போடு மண்டிகை, போடு மண்டிகை. வந்தது பாண்டிய இருந்தாலும் உனக்கு கட்டப்படுறோம். போற வண்டி போடு சாமி. வந்தது வெள்ளைக்க பார்த்தாலே பாண்டி விழுது இவன் வரத சொன்ன சொல்லுக்கு கட்டப்பட்டு வண்டி போட்டு ஆடு. போடு மண்டிகை, போற வண்டியை அடடி ஆடாதவைகளெல்லாம் எமக்கவர் வண்டியை நீ ஆட்டி வச்ச பொல்லாத பாண்டி ஆட்டி வச்சு பார்க்க வந்தார். வாண்டி ஓட்டி வச்சு உன்னோட கொள்வ சட்டம் கேட்குதுல ஓடி வராடே. நிலமலையா அரணேரா உனக்கு தங்குனாரா வந்திருக்க வெள்ளியம்மா லட்சாமி இருந்தா சொன்ன சொல்ல கட்டப்படும். பேய் பேசாத உருண்டு உருண்டு ஆடிக்கிட்டு சொன்ன சொல்ல கேட்காது. இறங்கு கீழே, இறங்கு கீழே, இறங்கு கீழே. உனக்கான கூட்டத்தில் எத்தனை பேர் தானா? இன்னும் இடத்துல எத்தனை பேர் இருக்காது? கூப்பிட்டா இந்த நேரம் இந்த கூப்பிட்டா எந்த நேரம் எந்த நேரம் சாட்ட விளம்பரத்தே வேண்டுமாரா பாண்டியா சாட்ட விளம்பரத்தே திறம்படுத்து சதிகாருடைய பாண்டியா தெற்கே விழுந்த சாரே தென்னாட்ட சுழட்டி வாரா தெற்கே விழுந்த சாரே உனக்கு பாட குறிச்சி பக்கமரா படக்க விழுந்த சாரே வடநாட்ட சுழட்டி வாயா
வடக்கு வெகு தூரமா வடநாடு கீழமா பாண்டியா ஆடாத மேகலெல்லாம் ஆட்டி வச்சு பார்க்க வேண்டாம் கோட்ட பிரம்மணத்தி இந்த நேரம் சதிகார நேரம்
வரணும். யாராவது ஒரு தாய் வந்தா போதும், மேடை தாங்காது. வா தாய், உனக்கான விருதை வாங்கி ஆடக்கூடிய நேரத்துல எல்லாரும் நல்லா கைத்துடு தாய், கைத்துடு. வாங்கு தாய், உன விருது வாங்கு. எந்த ஒரு சேதாரமும் என்னோட விருதுக்கு வரக்கூடாது. எப்படி ஆடணுமோ அப்படிதான் ஆடணும். நட்டுக்கட்டு ஆடக்கூடாது. ஏன்னா தினமும் டேப் வாங்கி வித்து நான் வாங்குற காசு பூரா அதுலயே போய் சேர்ந்துருச்சு. நன்றி. ஒன்சுமர் வட்டிகளா 5 வயசுல எப்படிங்களா நானே வெளியே விளையாட தெரியுமா? அவளுக்காக என்னென்ன வாங்கி வந்திருக்கு தெரியுமா? மதுரை வேணாசி வீதியில போய் என்னென்ன ஆசைப்படுவா, என்னென்ன பிரியப்படுவா ஞாபகப்படுத்தி அவளுக்காக என்னென்ன வாங்கி வந்திருக்கு. ஓடிவாடியே இத்தனை சீமைகளை உனக்காக எடுத்த எத்தனை பேர் தானா? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? உனக்கான பொன்பொருள் வாங்கி வந்திருக்கு. அதை வாங்கிக்கனாது நீ ஓடி வரணும். ஓடிவாடியே அடி வரமல வள்ளிய போட்டு உனக்கத்த ஒட்டியானா ஆசையாக வாங்கி வந்தே வெள்ளையம்மா. ஆசைப்பட்ட வச்சுக்கிறீங்க வெள்ளையம்மா, நீ ஆசைப்பட்ட வச்சுக்கிறீங்க வெள்ளையம்மா. அடி வரமல வள்ளிய போ உனக்கத்த ஒட்டியானா, வரமல வள்ளிய போ உனக்கத்த ஒட்டியானா வாங்கி வந்தே வெள்ளையம்மா. ஆசைப்பட்ட வச்சுக்கிறீ வெள்ளையம்மா. கருகமணி வேணுமனு சொல்லியாடி, கருகமணி வேணுமனு சொல்லியாடி ஆசைப்பட்ட வச்சுக்கடி வெள்ளையம்மா. கட்டி வருவத்துக்கு கண்ணனுக்கு வாங்கி வந்தேன், கட்டி வருவத்துக்கு கண்ணனுக்கு வாங்கி வந்தேன். வேளாசி வீதியிலே வெள்ளையம்மா வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. கட்டி வருவத்துக்கு கட்டி போதுவாட்டியே கை கணக்கு நல்ல வேணுமண்ணு, வரத்தட கை கணக்கு நல்ல வேணுமண்ணு. வெள்ளாசி வீதியிலே வெள்ளையம்மா அதே வாங்கி வந்தே வெள்ளையம்மா. ஆசைப்பட்ட வச்சுக்கடி வெள்ளையம்மா. அடி 5 வயசு பெஞ்ச மனசுல ஆசை வச்ச வண்டி, பொன்னேல ஆசை வச்ச வண்டி. அடி வெள்ள மேல காத்துக்குள்ள விளையாண்டோண்டி, அவன் ஓடி அவன் அண்ணன் போச்சு விளையாண்டோண்டி. குடிக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் விடுவானே, இல்ல கவுட்டியார்கள் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி விடுவானே. அடி 5 வயசு பெஞ்ச மனசு ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி. அடி வெள்ள மேல நாட்டுக்குள்ள விளையாண்டோடி, ஓடி நாம கண்ண மூச்சி விளையாண்டோடி. அடியே வெள்ள மேல அடியே வெள்ள மேல வெள்ள மேல மாலை 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 வெள்ள மேல நாட்டுக்குள்ள விளையாண்டோடி, ஓடி நாம
அடி ஆவரம்பு அடியே ஆவரம்பு அடியே ஆவரம்பு ஆவரம்பு பூ 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 அடி ஆவரம்பு ஆட்டமுள்ள ஆடு வச்சேரி ஆசையாக அக்கறத்து பேசினடி ஆவரம்பு அடியே ஆவரம்பு அடியே ஆவரம்பு 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 பூ 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 ஆவரம்பு ஆட்டமுள்ள உட்கார வச்சுட்டு பாரு உட்கார வச்சுட்டு ஆடுறியா சின்ன பிள்ளை உட்கார வச்சுட்டு பாரு நீ பாடு ஸ்டாக் இருக்காப்பா டக்குப்பா இன்னொரு ஆளா வைக்கணுமா சாமி கொடுத்தா காட்டுக்குள்ளே ஊட்டி ஆட்டை கொட்டி வெற்றியடி ஆட்டை கொட்டி வெற்றியடி அடியே வரட்டனல்ல அடியே வரட்டனல்ல வரட்டனல்ல பரட்ட அடி வரட்டனல்ல புளியமாதா அங்க வந்து எடி அடி கண்ணடிக்கோ நந்தவனம் கண்டு வந்து வரட்டே ஆட்டுக்குட்டி வெற்றியடி ஏசனுக்கா கொட்டு கூட ஏசனுக்கா கொட்டு கூட ஆவார காட்டுக்குள்ள ஏசனுக்கா கொட்டு கூட ஆவார காட்டுக்குள்ள ஏசனுக்கா கொட்டு கூட ஆடி ஆட்டுக்குட்டி வெற்றியடி ஏசனுக்கா கொட்டு கூட ஏசனுக்கா கொட்டு கூட காட்டுக்குள்ள ஏசனுக்கா கொட்டு கூட விளையாட ஏசனுக்கா கொட்டு கூட ஏசனுக்கா கொட்டு கூட அடியா
திருநீர் போடக்கூடாது. நீங்க ஆடணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீ ஆடணும் இந்த வந்து ஆடுறேன் நானு விடிய விடிய கூட ஆடுறேன். ஒரு சின்ன காலைல 5000 சம்பளம் ஆகுது இல்ல அடி 5 வயசு பருவத்தில குட்டி பாத்தேடி உமகத்தை 10 வயசு பருவத்தில குட்டி பள்ளிக்கூடம் புகழடி 5 வயசு பருவத்தில குட்டி பள்ளிக்கூடம் புகழடி 8 வயசு பருவத்தில குட்டி பாத்தேடி உமகத்தை 5 வயசு பருவத்தில பள்ளிக்கூடம் புகழடி வந்து போடுறேன் ஐயா. ஒரு ரசிகர் கேட்கிறாரு ஆடுப்பா ஏப்பா எல்லா ஊர்லயும் ஆடுற ஊர்ல ஆட மாட்டியா? சின்ன புள்ள ஆடுற புள்ள தமிழ்நாடுக்கிற வெள்ளையும் ஆடு நல்லாட ஆட முடியும். நீ தனியாடு நீங்க வெளியே போல தனியாடு வெளியாம கோச்சு பிளேஸ் எல்லா ஊர்லயும் ஆடுவீங்க. இவ்வளவு போடுங்க இவ்வளவு போட்டு வேண்டியதா கொடுதாய் கொடுதாய் பாதியில கூட கட்ட என்னைய கொல்லணும்னே முடிவு பண்ணிக்கலாட சண்டாங்க. அட பாவி நான் சொல்லி கொடுப்பேன் சத்தியமா சொல்லி கொடுத்தானா? என்னை கொல்லணும் முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை நான் சொல்லி கொடுக்கல ஆடுறேன் என்ன எல்லா ஊர்லயும் ஆடுறேன். இந்த ஊர்ல ஆட மாட்டேன் என்னண்ணே 5000 சம்பளம் ஆகுதுண்ணே பேசுனேன் ஆடுனேன் என்ன துடி கொடுத்த பயில தாகி என் தெய்வத்தை லட்சம் பார்த்தாச்சு. என் தெய்வத்தை கொடுத்தாச்சு. என் சக்கம்பட்டு சிவி விட்டு அந்த அறுப்பு கொடுக்கறது ஓடவில்லை போறேன்னு சொல்லிட்டு பத்தாதுங்க. என் நண்பர்கள் அழிக்கணும். எந்த கருவகாலத்துல இருக்காங்க எந்த சீமையில இருக்காங்க அழைச்சிட்டு வரணும் இல்ல அழைச்சிட்டு வரணும் இல்ல. இத்தனை பேர் வந்தாலும் நீ வெள்ளிக்கும் எனக்காக வரல இல்லையா? கண்ணே கரிசல் மண்ணு பூவே
தண்ணீரை தேடுகின்ற மாறே மாறே கண்ணே கரிசல் மண்ணு பூவே கண்ணே கரிசல் மண்ணு பூவே இன கண்ணீரில் நீந்துகின்ற நீரே சுடசாரி நிலத்திலே காலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற மாறே மாறே கண்ணே கரிசல் மண்ணு பூவே வீட்டுக்குள்ள எட்டி வச்ச விளக்க உள்ளத்துக்கு சோடு வட்ட வளரே இது ஒரு சட தள்ளி வச்ச உணவே கண்ணே கரிசல் பூவே இன கண்ணீரில் நீந்துகின்ற நீரே சுகப்பாறை நிலத்திலே பாலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற மாறே மாறே கண்ணே கரிசல் பூவே கூட்டி அடைச்ச காசு அது போட்டு நடத்தி வரும் கண்ணீருக்குள் கட்டாய சிறைக்குள் கூட்டி அடைச்சு வச்ச பாசம் இது போட்டு நடத்தி வரும் ஓயாத புயலாலே தூங்காமல் போராடு மழை மேலே மன தாங்காத சுமையுள் கல்லாடி சரைதனை சிறகு படகு எங்க கதைக்கிட்ட தெரியல முடிவு கண்ணே கரிசல் மண்ண போது இன கண்ணீரில் நீந்துகின்ற வீரே சுடப்பாறை நிலத்திலே காலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற மாறே மாறே கண்ணே கரிசல் மண்ண எந்த சீமை எந்த கருவ கடத்தல அழைக்கவில்லை